எல்லா உணவகங்களும் ஹலால் சான்றிதழ் வைத்திருப்பதை உறுதிப்படுத்தும் வேலையை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக லஞ்ச ஊழலை ஒழிப்பதில் அரசாங்கம் முழு கவனம் செலுத்தி வர வேண்டும் என்றும், லஞ்ச பணம்தான் ஹலால் அல்லாத பணத்தின் தோற்றுவாயாக உள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் ரஃபீடா அசீஸ் சுட்டிக்காட்டினார். அலைக்கழித்து வரும் உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் விவகாரம் தற்போது தேவையற்ற ஒரு விவாதமாக மாற்றப்பட்டுள்ளது என்று தமது சமூக ஊடக பதிவில் ரஃபீடா சாடினார். இஸ்லாத்தின் போதனைகளையும் நெறிகளையும் உறுதியுடன் கடைபிடித்து வரும் முஸ்லிம்கள் என்ன உண்ண வேண்டும், என்ன உடுத்த வேண்டும் என்பதை எந்த ஒரு அரசாங்கத் துறையும் அவர்களுக்கு அறிவுறுத்த தேவையில்லை என்று அவர் வலியுறுத்தினார். முஸ்லிம்களை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு எல்லா உணவகங்களையும் ஹலால் சான்றிதழை எடுக்கும்படி அரசாங்கம் வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும், 1990ஆம் ஆண்டுகளிலும் 2000 ஆண்டுகளின் முற்பகுதியிலும் அமைச்சராக சேவை ஆற்றியவரான ரஃபீடா குறிப்பிட்டுள்ளார். டிஏபி கட்சியின் உதவி தலைவர் தெரேசா கோக், அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சலே ஹலால் சான்றிதழ் தொடர்பாக தனக்கு எதிராக அவதூறான அறிக்கை அளித்ததற்காக 25 மில்லியன் நஷ்ட ஈடு கோரியுள்ளார். கடந்த சனிக்கிழமை டிக்டாக் வீடியோவில் டாக்டர் அக்மால் அவதூறாக பேசியதற்கு பதிலளிக்கும் வகையில் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினரான தெரேசா கோக் மெர்சர்ஸ் எஸ்என் நாயர் அண்ட் பார்ட்னர்ஸ் மூலம் வெளியிடப்பட்ட தனது கோரிக்கை கடிதத்தில் இந்த கோரிக்கையை நேற்று முன்வைத்தார். உணவகங்கள் மற்றும் உணவு நிறுவனங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்குவது வர்த்தகர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என்று தெரேசா கோக் கூறியது தொடர்பாக டாக்டர் அக்மால் விமர்சித்ததாக தெரிவிக்கப்பட்டது. வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மடானி ரஹ்மா விற்பனை திட்டத்தின் கீழ் தள்ளுபடிக்கு தகுதியான பொருட்களின் பட்டியலில் இருந்து சர்க்கரை அடங்கிய அனைத்து உணவு மற்றும் பானங்களும் நீக்கப்படும் என்று உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவினத்துறை துணை அமைச்சர் டத்தோஃபுசியா சலே தெரிவித்துள்ளார். சர்க்கரையை உணவாக எடுத்துக்கொள்வதை குறைக்க பொதுமக்களை ஊக்குவிப்பதற்காக சுகாதார அமைச்சு தலைமையிலான சர்க்கரை மீதான போர் பிரச்சாரத்தை ஆதரிப்பதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ரஹ்மா விற்பனை பட்டியலிலிருந்து சர்க்கரை உள்ள பொருட்களை அகற்றுவோம், இனி தள்ளுபடிகள் இல்லை என்று அவர் கூறினார். ஸ்லாங்கூரிலும் நெகிரி செம்பிலானிலும் போலீசார் நேற்று மேற்கொண்ட மாபெரும் சோதனை நடவடிக்கையில் துன்புறுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 402 சிறார்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்பட்டவர்களும் அடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓப்ஸ் குளோபல் எனும் பெயரிலான இச்சோதனை நடவடிக்கை அவ்விரு மாநிலங்களிலும் உள்ள 20 சமூக நல இல்லங்களில் மேற்கொள்ளப்பட்டன. அங்கிருந்து 1 வயது முதல் 17 வயது வரைக்குமான சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலியல் பலாத்காரம் உட்பட பலவிதமான துன்புறுத்தல்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு வந்துள்ளனர் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை இன்று முதல் நாடு முழுவதும் லிட்டருக்கு 3 வெள்ளி 40 காசிலிருந்து 3 வெள்ளி 25 காசாக மேலும் 15 காசுகள் குறைக்கப்படும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த வாரம் ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 3 வெள்ளி 42 காசிலிருந்து 3 வெள்ளி 40 காசுகளாக 2 காசுகள் குறைக்கப்பட்டது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 3 வெள்ளி 16 காசிலிருந்து 3 வெள்ளி 1 காசாக 15 காசுகள் குறைக்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசாக இருக்கும். அதே சமயம் கிழக்கு மலேசியாவில் டீசல் லிட்டருக்கு 2 வெள்ளி 15 காசாக சில்லறை விற்பனை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை செப்டம்பர் 18ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளான் தெங்கு கிளானில் உள்ள மகா அவதார் கிரியா பாபாஜி வழிபாட்டு தலத்தில் சாய் பண்பாட்டு விழா 9 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டார். மலேசியாவில் கிரியா பாபாஜியின் வழிபாட்டு தலம் சிறப்பாக இயங்கி வருவது பெருமிதம் அளிப்பதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். கிள்ளான் மாகாணத்தில் அமைந்திருக்கும் கிரியா பாபாஜி வழிபாட்டு தலத்திற்கு குடும்பமாக பலரும் வருகை அளித்திருப்பதும், முக்கியமாக இளைஞர்கள் வருகை அளித்திருப்பது பெரும் மன நிறைவை அளித்திருப்பதாக அவர் கூறினார். கோயிலுக்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை அரிதாகிவிட்ட நிலையில் பாபாஜியின் வழிபாட்டு தலத்திற்கு இளைஞர் படை திரும்பி இருப்பதற்கு கிரியா பாபாஜி அவர்களின் பேரருளும் இத்தலத்தை முறையாக வழிநடத்தும் நிர்வாகத்தினரின் பங்களிப்பும் தான் காரணம் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் புகழாரம் சூட்டினார்.
இந்நிகழ்வில் சிறுவர்களின் இசை கச்சேரியோடு சங்கீத ஆராதனைகளும் நடைபெற்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.